ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேர்களே, ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதோ நீங்கள் திரையில பார்க்கின்றீர்கள். ஆர்டர், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆளுநர் திரு ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக நியமிக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ராஜ்பவன்ல இருக்கக்கூடிய அங்க லோக் பவன்ல இருந்து நேரடி காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அறிவிப்பு உங்கள் திரையில நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். நாளை காலை 10 மணிக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் என்கிற அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அந்த ஆர்டரை பிரிண்ட் பண்ணி அவர் கையில கையொப்பமிட்டு விஜய் அவர்கள் கையிலேயே வாழ்த்துக்களோடு கொடுக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சியை நீங்க திரையில பார்க்கின்றீர்கள். அந்த ஆர்டருடைய காப்பியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய திரையில இப்போ ஃபிளாஷ் ஆகும். நாளை காலை 10 மணிக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கின்றார். அந்த ஆர்டர் 9/5/2026 தேதியிட்டு இதோ விஜய் கையில கொடுக்கிறாரு. அந்த ஆர்டரை நான் படிக்கிறேன். I, Rajendra Vishwanath Arlekar, Governor of Tamil Nadu, hereby appoint Thiru C. Joseph Vijay as the Chief Minister of the State of Tamil Nadu under Article 164 of the Constitution of India. அப்படிங்கிற ஆர்டரை தற்போது கவர்னர் திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். இந்த நொடி முதல் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் என்கிற ஆர்டர் தான் இப்போது திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு இந்த ஆர்டரை அமல்படுத்தக்கூடிய விதத்தில் அதிகாரப்பூர்வமாக ஜோசப் விஜய் எனும் நான் என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக ரகசிய காப்பு பிரமாணமும் பதவி பிரமாணமும் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார் திரு விஜய் அவர்கள். நாளை காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக அந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்டருக்காக தான் தாவேகா தொண்டர்கள் கடந்த 3-4 நாட்களாக காத்து கொண்டிருந்தார்கள். வருமா வராதா, மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, 113 115 116 எப்போ 118 எட்டும் 118 எட்டிடுச்சு. ஆனாலும் எட்டல, 2 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. விசிக லெட்டர் இன்னும் வரல. நள்ளிரவுல போய் அமமுக கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. என்ன நடக்க போகிறது, என்ன ஆக போகிறது? நெயில் பைட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்களே, கடைசி ஓவர்ல 6 அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். கடைசி ஓவர்ல கடைசியாக 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்று நேரடியாக மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெற்றுவிட்டார் திரு விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நாளை காலை 10 மணி முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இதோ உங்கள் திரையில பார்க்கின்றீர்கள் நேர்களே. அந்த ஆர்டர், அந்த நொடி, அந்த தருணம் லோக் பவன்ல மக்கள் மாளிகையில அவர் அந்த ஆர்டரை ஆளுநரிடமிருந்து பெற்ற அந்த தருணத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வரும்போதே அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், தமிழக மக்கள் எந்த அளவிற்கு உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் அப்படிங்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.